எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ்ல ப்ரீவியஸ் வீக் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட்டுக்கு போய் இந்த பிஓஐயை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த பிஓஐக்குமே நல்ல ரியாக்ஷன் கொடுத்தது, நல்ல டார்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பிஓஐலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இன்டர்னலாக ஒரு ஷிஃப்ட்டும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இன்டர்னலாக வந்து நம்மளுக்கு ஐடியாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டவுன் சைட்ல பிஓஎஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீக் நான் இந்த ஜோனை மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த ஜோனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி இந்த ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீக்ல சொன்ன மாதிரி தான் ஐடியம் எடுத்திருந்தது, க்ளோசர் வச்சிருந்த காரணத்தால. ஸோ நம்ம வந்து 4 hour ஜோன்ல வந்து இந்த லெவலை வந்து ப்ரொடிக்ட் பண்ணோம். ஸோ அந்த லெவல் வந்து எக்ஸாக்டா வந்து ஒர்க் ஆகுறதையும் உங்களால பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த லெவல் ஏன் க்ரூஷியலான லெவல் அப்படின்றது ப்ரீவியஸா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண லெவல்ன்றதையும் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் வீடியோ போய் நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி வந்து ஒரு ஐடியம் வந்து எடுத்திருக்கு, கீழே க்ளோசர் வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடியம் எடுத்து கீழே க்ளோசர் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 hours நம்ம வந்து பார்க்கும்போது யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியம்க்கு கீழே க்ளோசர் வச்சு மேலே மூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி ஐடியம் வந்து க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து மேலே மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கீழே ஒரு பிஓஐ மார்க் பண்ணியிருந்தீங்க, அந்த பிஓஐக்கு வரல, அதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுது அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பிஓஐல இருந்து தான் மூவ் ஆயிருக்குது. ஸோ அந்த பிஓஐ வந்து இந்த இடத்துல ஓகேவா? இந்த மாதிரியான பிஓஐஸை நம்ம வந்து ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரிவர்சல் ஃபார்மேஷன்ல நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த ரிவர்சல் ஃபார்மேஷனும் நடந்திருக்கிற காரணத்தால நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஓஐக்கு நம்மளுக்கு லிக்விடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லிக்விடிட்டியா இருக்க போகுது. பட் ஆனால் இது ஒரு மேஜர் லிக்விடிட்டி கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு கேண்டில்குள்ளே இன்சைடா நடந்திருக்கு. பட் ஆனா இதுக்கு ப்ரீவியஸா இருந்த கேண்டில் வந்து ஒரு லோ வந்து எடுத்திருக்கிறதால இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே ஒரு லிக்விடிட்டி பாயிண்டா வந்து நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பையிங் ஏதாவது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியால நம்மளுக்கு ஏதாவது பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டெம்பரவரி செல்லிங் அதுக்கப்புறம் பையிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து மேலே அப்சைட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஐடியம் எடுத்துட்டு கீழே வந்துச்சு. ஸோ கீழே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எந்த பிஓஐஸுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து 4 hours போகிறோம். 4 hours போகும்போது மார்க்கெட் வந்து 4 hours வந்து இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருந்தது தவிர்த்து ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து வைக்கல. ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்தது. ஸோ அந்த ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் பிஓஐன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு பிஓஐ இருந்தது. ப்ரீவியஸ் வீக்கும் நம்ம வந்து பேசிதான் இருந்தோம் இதை பற்றி. இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்போ மேலே மூவ் பண்ணியிருக்கு, நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டீப்பர் புல் பேக் வந்துட்டு அகைன் வந்து ரேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹை அப்சைடு டேட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து இந்த வீக்கும் நீங்க வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏயுடி யூஎஸ்டியில் ப்ரீவியஸாக ஒரு ஜோன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஜோன்ல இருந்தால் மார்க்கெட் வந்து பையிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஏரியால இருந்து ஏன் பை ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது, அது ஒரு இண்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு ரீசன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இதை திருப்பி உங்ககிட்ட பேசுறேன்ற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஏயுடி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பையிங் சினாரியோ தான். பட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே இங்கே ஒரு அடல் வந்து இருக்கு ஏயுடி யூஎஸ்டிக்கு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து மேபி இங்கேருந்து மூவ் பண்ணி இந்த ஹடலை போய் டேப் பண்ணி கீழே வந்துச்சுனாலும் இங்கேருந்து பையிங் நடக்கும். ஸோ வந்து மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஏயுடிஎஸ்டியுமே வந்து ஒரு அப்சைடுக்கான சினாரியோ தான் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதை பேசிஸாக வச்சு நீங்கள் அப்சைடுக்கான ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் வீக்காக இந்த வீக் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து கோல்டுல தான் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு.
ஓகேங்களா. நிறைய டாரிஃப் பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதாலையும், நிறைய வந்து இந்த வார் பத்தியான டீடைல்ஸ் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து பேசிட்டே இருக்கிறதாலையுமே வந்து கோல்டுக்கு பெரிய மூமெண்டம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையை வந்து கோல்டு வந்து டன் பண்ணி இருக்கணும். பட் ஆனால் ஸ்டில் வந்து இந்த ஹையை டன் பண்ண முடியாம கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் என்னோட வியூ. ஸோ ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சம் டம்ப் ஆயிட்டு இந்த மாதிரியான லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் அகைன் புஷ் ஆகி மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹை டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வீக் நிறைய தெரியுது. ஸோ மார்க்கெட்டை இந்த லெவலை மூவ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். பட் இந்த வார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கோல்டுக்கு வந்து இது பாசிட்டிவ் தான். பட் ஆனா வார் ஏதாவது கண்டக்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சம்திங் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலை போய் அப்ரோச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த லெவலை வந்து டன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா தெரியுது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீக்கோட அனலைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எந்த விஷயத்தையுமே ப்ராப்பரா வந்து கைட்லைன்ஸ் இல்லாம பண்ணோம் அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் எவ்ரி வீக். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கும்.